ரஷ்ய அதிபர் புடின் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. ரஷ்ய நாட்டுடைய சொத்தை யாராவது கை வச்சா அந்த நாடு பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ரஷ்ய அதிபர் புடின் வெளியிட்டிருக்காரு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எப்ப பார்த்தாலும் போருங்கிறது போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இது கடந்த ஒரு 1.5-2 வருஷமா இந்த போருங்கிறது போயிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ புதுசா இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த வார ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் ரொம்ப பெருசா போக 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 வேர்ல்டு வார்ல கொண்டு நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான முக்கியமான மேஜர் 3 ரீசன்ஸ் வேர்ல்ட் லெவல்ல இந்த இஸ்ரேல் ஈரானுடைய வாருங்கிறது இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதனால பங்குச்சந்தை வீழ்ச்சி, அதிகமான வீழ்ச்சிகள்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. செகண்ட் ஒன், க்ரூட் ஆயில். ஏன்னா ஈரான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில், ஆயில் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஈரான் தான். சோ ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு வார் ஏற்படுற காரணத்தால க்ரூட் ஆயில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. அடுத்தது தேர்ட் ஒன், வேர்ல்ட்லயே இப்போ ஆல் டைம் ஹைய கோல்டு ரீச் ஆயிருக்கு. ஒரு பவுனுடைய விலை அப்படிங்கிறது இந்திய காசுக்கு 55,000 ரூபாய் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. சோ இந்த கோல்டு பிரைஸ் ஹைக்குக்கான மிகப்பெரிய ரீசன் இஸ்ரேல் ஈரானுடைய வார் காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி வார்லாம் நடக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கோல்டு, அந்த மாதிரி இதுலதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ கோல்டோடைய பிரைஸும் இஸ்ரேல் ஈரான் வார் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த வார் தொடரப்பட்டது அப்படின்னா கோல்டோடைய பிரைஸ் இன்னும் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா இது 3ஆம் உலக போர்ல கொண்டு நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போகுது. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி.